நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர் கூட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து விஜய் ஃபேன்ஸை ரொம்ப அதிகமாக அடிக்கிறோம். டிவிக்கேவை ரொம்ப அதிகமாக அடிக்கிறோம். அதுக்கான தேவை இருக்கா? ஒரு கட்சியை மட்டும் அவ்வளோ டார்கெட் பண்ணணுமா? நல்ல கேள்வி தான். தொடர்ந்து நம்ம விஜய் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன் அவரை போட்டு டார்கெட் பண்ணுறீங்க? புதுசாக ஒருத்தர் வர்றாரு, வரத்தான் விடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. பட் என்னென்னா ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக வரணும். அதாவது விஜய் வந்து சினிமாவில் பார்த்துருக்குறாங்க, தேட்டரில் பார்த்துருக்குறாங்க, அதை கொண்டாடி இருக்கிறாங்க, அது அப்படியே வர்றாங்க. அது ஒன்றும் நம்ம தவறு கிடையாது. ஏதாவது ஒரு இருப்பிலேருந்து வர்றாங்க. பட் செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று கூட ஒரு செய்தி பார்க்குறப்ப டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் 800 பெண்கள் காணாமல் போயிருக்கின்றாங்க. 1 2 இல்லை, 800 பெண்கள் ஜனவரி மாதத்தில் மட்டும் காணாமல் போயிருக்கின்றாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிருக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு, சைனா ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, அதை பற்றி விவாதிக்கணுங்கிறாங்க, முடியல. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. எதை பற்றியுமே நான் பேச மாட்டேன். ஒரு 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 சார்பு அரசியல் எடுக்கிறப்ப தான் சந்தேகம் இருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பேசினாதான் அடுத்த அரசியலுக்கு அது உதவும்னு அவங்க நினைக்கும் போது அதை தானே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். அது சரியான லாஜிக் தான். அதை தாண்டி தமிழ்நாட்டிலே பேசப்பட வேண்டிய விஷயம் இருக்குல்ல. இப்போ உதயமின் திட்டத்தில் அதிமுக அரசாங்கம் கையெழுத்து போட்டுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து இபி பில் ஏறிக்கிட்டு போகுது. அதை வச்சு தான் அதிமுக ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. உதயமின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ற பிடிவாதம் இருந்தாங்க. சட்டமன்றத்திலே அதை எதிர்த்து பேசினாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கையெழுத்து போடுறாரு. அந்த உதயமின் திட்டத்தால் நான் கன்சியூமருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் பண்ணுங்கள்லாம் இருக்குதுல்ல. அப்போ இது ஒரு நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய, தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடிய விஷயம். இதை பேசுறீங்களா? அது பேச மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு திமுக அரசாங்கம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநர்களை வந்து மாநில அரசை நியமிச்சுக்கலான்னு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்துறாங்க. போன அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன இருந்துச்சு? வெளி மாநிலத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து ஆளுநராக போட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சூரப்பா அப்படிங்கிறவரை கொண்டு வந்து ஆளுநராக போட்டாங்க. அது ஏகப்பட்ட சர்ச்சையாச்சு. முதல் முறையாக நீங்கள் பண்ணுறீங்க. ஓபிஎஸ் உடைய ஆட்சி காலத்தை என்ன பண்ணாங்க? ஒரு குறைந்த நாள் இருக்கப்ப வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம், தமிழ்நாடு அரசு ஊழியருக்கு வரலான்றார். அதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தபோது கேன்சல் பண்ணாங்க. இப்படி எத்தனையோ தமிழ்நாட்டை சுற்றிய பிரச்சனைகள் இருக்கு. மாநில உரிமைகள் ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா நமக்கு வர வேண்டிய இந்த எஸ்எஸ்சிங்கிறக்கூடிய கல்விக்கான நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க? புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் பேசணுமா? இது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை தானே. இதை பேசணுமா? அது பேசுறது இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயமா தமிழ்நாட்டு சார்ந்த எந்த மத்திய அரசு செய்யக்கூடிய ஓரவஞ்சனை, மத்திய அரசு செய்யக்கூடிய துரோகத்தை பேசுறது கிடையாது. ஆனால் மாநில அரசை மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அவங்க மேல் ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கீங்க? அரசியல் ஒரு மாற்று அரசியல்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும். தேசிய அளவில் வேணாம், மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையாவது விமர்சனம் பண்ணுறீங்களா? மாநில நலன்கள் ஒவ்வொன்றா பாதிக்கப்பட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறீங்களா? எதையுமே அவங்க தானே சொல்றாங்க. இப்போ திமுக வந்து யார் கூட எல்லாம் கூட்டணி இருப்பாங்கன்ற அந்த புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க பேசுறாங்கல்ல. யாரு? திமுக தான். டிவிக்கே பேசுறாங்கல்ல. இப்போ திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க பராசக்தி படம் சீக்கிரமா ரிலீஸ் இல்ல, இது வந்து ஒரு சில்லியான ஒரு மேட்டர். இது பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுக்காக திமுக அரசு வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கு, ரகசிய கூட்டணியில் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இப்போ 2 அமைச்சர்கள் பதவி இழந்திருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்காங்க. பாஜக நிர்வாகிகளுடைய ஒரே ஐடியாலஜி என்னன்னா திமுகவை என் காலி பண்ணணும். இது திமுகங்கிறது ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது, ஒரு திராவிட சித்தாந்தம். அது திராவிட சித்தாந்தத்துக்கு 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. மிகப்பெரிய ரொம்ப கோட்டையான விஷயம் என்னன்னா அதிமுக. அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அதிமுக மாநில உரிமை, மாநில நலன், மொழி, மதச்சார்பின்மை, இந்த 3 விஷயத்திலே 2 கட்சிகளும் சமரசம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் அந்த அம்மா திருப்பி 10 வருஷம் வந்து அந்த அம்மா ஓட்டு போட்டாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு முழுவதுமாக அதிமுக அவங்க கையில் போயிடுச்சு. அப்போ ஒரு சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த சித்தாந்தத்தை, இந்த திராவிட சித்தாந்தம்னா என்ன? பெரிய ரொம்ப யோசிக்கிறோம் வேணாம். மதச்சார்பின்மை, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மொழி, இதுதான் திராவிட சித்தாந்தம். இந்த ஐடியாலஜியை உடைச்சா தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அவர்கள் நினைக்கக்கூடிய சித்தாந்தத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சியை அவங்க கலவரம் பண்ணிட்டாங்க, கையில் எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ திமுகவை காலி பண்ணால் தான் அவங்க வரணும். நேரெதிர் சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி எப்படி கூட்டணியாக இருக்கும், மறைமுகமாக கூட்டணியாக இருக்கும்? அவங்க இதை காலி பண்ண தானே பார்ப்பாங்க. 2 மாநிலம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. ஒன்று மேற்கு வங்கம், தமிழ்நாடு. மேற்கு வங்கத்தை எப்படியாவது முடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, அதுக்கு பெரிய இடைஞ்சல் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து இடைஞ்சலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாது. டிடி உதயநிதி உள்ள கொண்டு வர்றாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் வந்து செதறிட்டு ஆட்கள்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. எல்லாரும் வாங்குங்கிறாங்க. விஜயை கூட கூப்பிட்றாங்க, உள்ளே வந்துருங்க அப்படின்னு. பாஜக அவங்களுடைய சித்தாந்தத்தை வீழ்த்தணும். திமுகவை வீழ்த்திட்டோம்னா தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் முடிந்துவிடும். திராவிட சித்தாந்தம் முடிந்து விட்டால்
தமிழ்நாடு வடநாடாக ஆகிவிடும். வடநாட்டில் செய்யக்கூடிய அவர்களுடைய அரசியலை, இந்த மதவாத அரசியலை, மத வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டில் செய்வதற்கு திராவிட சித்தாந்தத்தை இன்னமும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிற திமுக தடைகள்லாம் இருக்கு அவங்க. இப்போ அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அது எப்படி அவங்க வந்து மறைமுக கூட்டணியா இருக்கும்? இது வந்து ஒரு ஒரு சில்லியான ஒரு வாதம், அவங்க வைக்கக்கூடிய வாதம், புரிதல் இல்லாமல் வைக்கக்கூடிய வாதம். இப்போ அவங்க நேரடியாக எதிரியாக திமுகங்கிற ஒரு கட்சி கிடையாது. திமுகங்கிறது ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ எல்லா வழியிலையும் பண்றாங்க. அப்போ இந்த அதிமுக திமுகங்கிற ரெண்டு சித்தாந்தம் ஸ்ட்ராங்கா இருக்கு. திராவிட சித்தாந்தத்தை ரெண்டுமே ஒரே ஐடியாலஜி தான், ஒரே கொள்கை தலைவர் தான். அதிமுகவுக்கும் பெரியார் அண்ணாவும் தான், திமுகவுக்கும் பெரியார் அண்ணா தான். நான் சொல்ற அதிமுக அன்னைக்கு தான் அதிமுக. எடப்பாடிகள் இருக்க அதிமுக கூட அதிமுக கிடையாது, திராவிட கட்சியும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, அண்ணாவும் கிடையாது. அவர்களுக்கு கொள்கை தலைவர் வந்து மோடி தான், அமித்ஷா தான் கொள்கை தலைவர். இருப்ப அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் சொல்றது அந்த அதிமுக. அப்ப ரெண்டு சித்தாந்தத்தை ரெண்டு கட்சிகள் ஒரு சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்கா வந்து பில்லர் மாதிரி இருக்காங்க, உடைக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்க. இன்னொரு கட்சி வந்து அதிமுக மட்டும் தான் இன்னைக்கு பெரியார், அம்பேத்கர், அண்ணாங்கிற அந்த வழியில ஒன்றும் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை உடைச்சிட்டோம்னா அவங்க ஈஸியாக உள்ள வந்துடலாம். இப்போ அதைத்தான் அவங்க செய்யறதுக்கு திரும்ப திரும்ப வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து மடைமாற்றக்கூடிய வேலையை தான் நான் பார்க்குறேன். ஆனா இப்போ மாற்றம் வேணும்னு கேட்க வேண்டிய தாவேகா தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல சீமானோட தொண்டர்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெறும் கொள்கை ரீதியா வந்து திமுக வேணும்னு சொல்றீங்க. ஆனா திமுகல இருக்கிறவங்களே கொள்கையை ஃபாலோ பண்றது இல்லையே. அங்கேயும் தவறா பேசுறாங்க, பெண்களை வந்து தவறா பேசுறவங்களும் இருக்கிறாங்க, ஓசி பஸ்னு விமர்சனம் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப நாங்க ஏன் வரக்கூடாதுன்னு கேட்கறாங்க. இல்ல இதுக்காக ஒரு சித்தாந்தத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? யாரோ ஒருத்தர் ஒரு கட்சி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பொறுப்பில் இருக்கவங்க இருக்கிறாங்க. அவங்க யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சதுனால ஒட்டுமொத்தமாக அந்த சித்தாந்தத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? நீங்கள் டபுள்யூஜின் சர்க்கார் நான் கொண்டு வரோம். டபுள்யூஜின் சர்க்கார் என்ன நடக்குது? மணிப்பூரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? டெல்லியில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? 800 ஒரே மாசத்துல 800 பேரை காணோம். இதுதான் டபுள்யூஜின் சர்க்கார். அவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியோ திட்டங்களோ எதுவுமே கிடையாது. மதவாதத்தை விதைக்கிறது அவருடைய அரசியல். இப்போ அதை எதிர்த்து நீங்கள் எப்படி செய்வீங்க? உதாரணத்துக்கு இப்போ இந்தியா கூட்டணியில் இன்னைக்கு திமுக இருக்கு, திமுக சார்ந்த கூட்டணிகள் இருக்கு. தமிழ்நாடு சார்ந்த ஒரு பிரச்சனை வர்றப்ப நேரடியாக டெல்லி வரைக்கும் போகலாம், நாடாளுமன்றம் வரைக்கும் குரல் கொடுக்கலாம். இதே நாம் தமிழர் சீமானோ விஜயோ என்ன செய்ய போறாங்க? அப்ப இங்க இருக்கிறது வந்து ஒரு கூட்டணி வந்து ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருக்க கூட்டணி. அவர்கள் வலுவா இருக்கிறாங்க நீங்க மத்தியில. அவர்களை எதிர்ப்பதற்கு வலுவான இங்க ஒரு கூட்டணி வேணுமா இல்லையா? அதை நீங்க மிஸ் பண்ணிட்டு நான் எப்படி மாற்ற முடியும்? உங்க பிரச்சனைக்கு நீங்க பேசலையாங்க. நீங்க ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்காங்க, பாஜகங்கிற வாயில வர மாட்டேங்குது. நீங்க எப்படி தமிழ்நாட்டு பிரச்சனையை பார்ப்பீங்க? தமிழ்நாட்டு உரிமைகள் எப்படி மீட்பீங்க? உங்க பிரச்சனை இது. உங்களை நம்பி பணம் போட்டுருக்கிறான், உங்களை நம்பி படம் வாங்கியிருக்கிறான், உங்களை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்கான், தேட்டர் ஓனர் வாங்கியிருக்கான், 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்கு. இதுக்கே நீங்க பேசலையே. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை எப்படி பேசுவீங்க? மாநில உரிமைகள் எப்படி மீட்டு கொடுத்துருவீங்க? கல்வி எப்படி கண்டன லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியல், புதுப்பட்டியிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாத்துவீங்க? என்ன செஞ்சிருவீங்க? உங்கள் பிரச்சனைக்கே குரல் கொடுக்க முடியாதவர்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பீங்க? சரி, அதை கூட விடுங்க. உங்கள்கிட்ட வலுவான ஒரு கூட்டணி இருக்கு, உங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ் தேசியம் திராவிடமும் சேர்ந்த ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு உங்களிடம் வலுவான ஒரு கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி பலத்தோட தேர்தல் சந்திக்கிறீங்க. நீங்க மிஸ் ஆனா கூட உங்க கூட்டணி உங்களை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா கூட அதுவும் இல்லை. இது எப்படி நீங்க மாற்றா வருவீங்க? இது எப்படி நீங்க எதிர்க்க போறீங்க? இதெல்லாம் கேள்வி இருக்கு. நீங்க கட்சி நடத்துங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கட்சி நடத்துங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, தொடர்ந்து போராடுங்க, களத்துக்கு வாங்க. உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தாங்கன்னா உங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்க, வேணான்னு சொல்லியே. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல என்ன பண்ணீங்க? 2 வருஷத்துல நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குனீங்க. இது வரைக்கும் எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் உங்களோட அரசியல் கட்சியாவே பார்க்கலையே. உங்கள் மீது நம்பிக்கை வரலையே. ஏன் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்கு? உங்க மேல் நம்பிக்கை வந்தால் டக்குன்னு உதறி விட்டு போயிருக்கூடாதா? கம்யூனிஸ்ட் போயிருக்கக்கூடாதா? விசிகா போயிருக்கக்கூடாதா? விசிகா ரொம்ப தெளிவாக சொல்றார் திருமாவளவன், நீங்க வந்து பாஜக உருவாக்கப்படக்கூடிய ஓட் ஸ்பாய்லரு, நீங்க பாஜக உருவாக்கப்பட கள்ள குழந்தைன்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, உங்கள் செயல்பாடுகள் ஒரு தரப்பா தான் இருக்கு. அப்ப இதைத்தான் சொல்றோம், இவர்கள் மாற்று கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து சமீபத்தில் வந்து பட்ஜெட்ல போட்டிருக்காங்க, இயற்கை வளங்களை எடுத்துட்டு போகக்கூடிய வழித்தடங்களுக்கான ஃபண்டு. நாங்கள் அதான் கேட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்டோம் பட்ஜெட்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறோம், எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறோம், கல்விக்கான பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறோம், திட்டங்கள் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறோம், ரயில்வே ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறோம், மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்குறோம், ஓசூரில் நீங்கள் ஏர்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறோம். எதுக்குமே கொடுக்க மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயற்கை வளங்களை தனியாக எடுத்து போகக்கூடிய வழித்தடங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்கீங்க, பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை
தனியாருக்கு தாரை வார்த்து சூறையாட போறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. அதான் அர்த்தம் அதுக்கு. இதுக்கு விஜய் பேசியிருக்கிறாரா? வாய் திறந்துருக்கிறாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும் பேசியிருக்கு. ஆனால் அதிமுக கூடிய எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் சூறையாடுவதற்கு எடுத்துட்டு போறதுக்கு ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை அதிமுக வரவேற்றிருக்கு. இதுதான் அவருடைய லட்சணமா இருக்கு. இதைத்தான் எதிர்க்கணும். நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. நீங்க குறுக்க மறுக்க வந்து விளையாடாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை, பக்குவப்படலை, அரசியல் புரிதல் இல்லை, நீங்க மாற்று கிடையாது, மாற்றா உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் காலத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்க ஸ்டடி டைம்ல இருக்கீங்க, எக்ஸாம் பேப்பர் எழுதுங்க, கத்துக்குங்க. அதை தான் நம்ம சொல்றோம். முக்கியமான பிரச்சனை நம்ம இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் கைக்கு வந்த மாதிரி. இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. பெண்கள் பாதுகாப்புல முதல் இடத்துல இருக்கு. பெண்கள் உயர் கல்வி படிக்கக்கூடிய மாநிலத்தில் முதல் மாநிலமா இருக்கு. எத்தனையோ விஷயம் சொல்றேன். டிராப் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவர்களுக்கான 1000 ரூபாய் ஸ்கீம் 60% டிராப் அவுட் குறைஞ்சிருக்கு. எத்தனையோ ஸ்கீம் சொல்லிட்டே போ. நான் முதல்வர் திட்டமா இருக்கட்டும், எத்தனையோ ஸ்கீம் சொல்லிட்டு எல்லாமே மக்கள் நல திட்டங்கள். முதலமைச்சர் தான் சொல்றாரு, நாங்கள் வந்து விதைக்கக்கூடியது விதைகளை, அந்த திட்டங்கள் இருந்து இலவசம் கிடையாது, நாங்க வந்து விதைகளை விதைச்சிட்டு இருக்கிறோம், அது ஒரு காலத்துல பெரிய பலனா கொடுக்கும்னு நினைக்கிறாரு, சொல்றாரு. அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த எஸ்சி மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குவாங்க அரசாங்கத்திலேருந்து. 4 கோடியே நம்ம போன ஆட்சி காலத்தில் ஒதுக்கி, அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கி ரிட்டர்ன் வந்துருச்சான், யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதே இது இங்கே 36 SC/ST மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டில் படிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, படிச்சுட்டு இருக்காங்க. போட்ட ஃபண்டை விட எக்ஸ்ட்ரா ஃபண்டை கொடுத்து அவங்க படிக்க வைக்கும். ரொம்ப சிம்பிளாக சைதாப்பேட்டைக்கு போனீங்கன்னா MC ராஜா சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்னு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரே எப்படி பாருங்க, சமூக நிதி மாணவர் விடுதி. அப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த வகையிலும் ஒரு மாணவனுடைய கல்வி தரப்பற்றக்கூடாது. பொருளாதார ரீதியாக சரி, அவனுடைய வறுமையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ அழுத்தமாக இருந்தாலும் சரி, எதுவுமே தடைபற்றக்கூடாது. அப்போ இதெல்லாம் தேவைப்படுறது வலுவான ஒரு கூட்டணி வேணும், ஒரு சமூக நீதி பார்வை வேணும், சமூக நீதி கொள்கையில் ஓரளவுக்கு பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் வேணும். அதெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்குது. அதைத்தான் சொல்கிறோம். இவ்வளோ ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒன்றும் பக்குவப்படாமல் விசில் அடித்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க. நாங்கள் சண்டை செய்ய வேண்டிய ஆள் நிறைய இருக்குது. சித்தாந்த ரீதியான இங்கே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறதான் திரும்ப திரும்ப நம்மள மாதிரி ஆட்கள் சொல்கிறோம். திமுக மீது 1000 விமர்சனங்கள், குறைபாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு திமுக தேவை. அது அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. யதார்த்தமாக சொல்லணும். அதுதான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்றதுக்காக நம்ம திமுகவை ஏற்றுக்கிறோம், சரி. ஆனால் திமுக செய்கிற சில பிழைகளையும் தவறுகளையும் கேள்வி கேட்கணும்னா அப்போ நம்ம எதிர்க்கணும். அப்போ எதிர்க்கணும்னா ஒரு மாற்ற கொண்டு வரணும். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கு? இல்லை, மாற்ற கொண்டு வரணும்னா திமுகவுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல வேற யாரும் இருக்கா சொல்லுங்க. ஒரு வலுவான கூட்டணி இருக்கா? சித்தாந்த ரீதியான கூட்டணி இருக்கா? விஜயனுடைய கொள்கை என்னன்னு விஜய்க்கு அவனுக்கு தெரியலையே. நாம் தமிழரை விட்டுருங்க. அவங்க எப்பயுமே கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ் தேசியங்கிறாங்க. தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமே தனி தமிழ்நாடு தான். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தனித்தமிழ்நாடு இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய கொள்கையில் ஸ்கீம் எப்படி நிறைவேற்றுவீங்க? ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு ஊழியர்ன்றீங்க, ஹெலிகாப்டரில் போய் பால் ஊற்ற போகிறேன்றீங்க, ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. இது மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்யும். தனி நாடாக இருந்தால் செய்யலாம். ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும்? இப்போ தனித்தமிழ்நாடு தான் அதுக்கான சரியான தீர்வாக இருக்கும். அதை நீங்கள் பேச மாட்டீங்க. அது நடக்கவும் கூடாது, நடக்கவும் செய்ய முடியாது. அப்போ இதை விட்டுருங்க. இங்கே வாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ திமுக மீது 1000 குறைகள் விமர்சனம் இருந்தால் அது மாற்று வரவே கூடாதா? வேற யாருக்கும் படையக்கூடாது. மாற்று இவராங்கிறதான் கேள்வி. இப்போ அந்த மாற்றுக்கு ரீப்ளேஸ்க்கு இவரா? இப்போ திமுகவும் சரி, திமுக கூட்டணியும் சரி, ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்தை பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவினுடைய பதில் சைனாவில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. அதை பற்றி விவாதம் நடத்திட்டு இருக்கிறாரு. திமுக எம்பிகளும் சேர்ந்து அங்கே வந்து போராட்டத்தை ஈடுபடுறாங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மாற்றுனா இதோட வலுவான. இப்போ அதிமுக அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஓரளவுக்கு மாநில உரிமைகள் அவங்க சமரசம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அதுக்கு மாற்று. இப்போ நீங்க மாற்றா? எடப்பாடி பழனிசாமி மாற்றா? விஜய் மாற்றா? மாநில உரிமையில் ஒன்னா போயிட்டு இருக்கு, அதுக்கு மாற்றா? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு, சூறையாடுறதுக்கு வரவேற்கிறாரே. அப்ப நீங்க மாற்றா? இவராது வரவேற்கிறாரு. ஓப்பனா நான் வந்து இப்படி தான் அப்படின்னு வரவேற்கிறாரு. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. இப்போ எது மாற்று? இப்போ திமுக கூட்டணியில் திமுகவை தவறு செய்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்ட்கள் பேசுவாங்க. விசிகா இப்போ சாம்சங் போராட்டம் வந்துச்சு. போராட்டத்தை முன்னே நடத்தது யாரு? கம்யூனிஸ்ட். ஓரளவுக்கு கூட்டணி கட்சியின் தர்மத்திற்காகவாவது இவங்க ஓரளவுக்கு நியாயம் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. இங்கே தான் எதுவுமே இல்லையே. ஒருத்தர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஒருத்தர் ஆதரிச்சு பேசுறாரு. விஜய் வந்து எதை பற்றியும் பேச மாட்டார்.
எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து பேசுறாரு. சீமான் அவர் விட்டுருங்க, அவர் வந்து எப்பயும் போல தான் 2 பக்கமும், அந்த பக்கம் ஒரு நாள் பேசுவார், அந்த பக்கம் இன்னொரு நாள் பேசுவார். ஒரு நாளைக்கு அவர் நிலைப்பாடு மாறிட்டே இருக்கும். அவர் விட்டுருவோம். இந்த 2 பேர் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் தான் முதல் ஆடு, நான் தான் முதல் ஆளுன்ற 2 பேரில் வந்து யார் ஒருத்தர் அதை ஆதரித்து வரவேற்கிறாரு, ஒருத்தர் பேசுறதில்ல. 2க்கு ஒன்றும் என்ன மீனிங் என்னன்னா 2 ஒரு ஆள் தான் அர்த்தம். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். திமுக மீது 1000 விமர்சனங்கள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுட்டி கேட்கலாம், போராடலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். பாஜக ஆட்சி காலத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா, போராட முடியுமா? மத்தியில் என்ன நினைச்சு 3 வேளாண் சட்டங்களை 100 பேர் இறந்து போனாங்க. பெண் குத்துச்சண்டை வீரர்கள் நடந்த பாலியல் சீண்டல்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அங்கே அது மாதிரியான இங்கே நடக்குதா? சாதி மத மோதல் இங்கே நடக்குதா? ஆண் பெண் பேதம் இருக்கா? 3ஆம் பாலினத்திற்காக இன்னைக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஒரு வாரியம் போட்டிருக்காங்க. திருநங்கை அப்படிங்கிற பேரை கலைஞர் தான் கொண்டு கொடுக்குறாரு. விதவைங்கிற பேரை கைமண் மாற்றுறாரு கலைஞர். இங்கே ஒரு சோசியல் ஒரு வியூஸ் இருக்குங்க, சமூக நீதி பார்வை இருக்குங்க. இப்போ அது திமுக 1000 விமர்சனங்கள் திமுக அடிப்படை அது தேவை. இப்போ எல்லாரும் ஆண் பெண் வயது வித்தியாசம்லாம் வேலைக்கு போகிறாங்க, சமமாக வர்றாங்க, சமமாக போகிறாங்க. அவங்க நினைச்சதை செய்கிறாங்க, நினைச்ச ஆடை உடுத்துறாங்க, நினைச்ச உணவு சாப்பிட்றாங்க, நினைச்ச இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆபத்து, அடிப்படைக்கு ஆபத்து. இதெல்லாம் அதுதான் பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார் வரக்கூடாதுங்கிறோம். அதுக்கு விஜய் என்ன செய்ய முடியும்? விஜய் இதுக்கெல்லாம் மாற்றா? நான் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் விஜய் மாற்றா? நாம் தமிழர் மாற்றா? அதிமுக மாற்றா? இல்லையே. திமுக எதிர்ப்பை நீங்கள் அப்படியே செஞ்சு நீங்கள் ஒரு கட்சி இருக்குங்கன்னா ஓகே இது மாற்றுப்பா, 2 பேர்த்தில் பெட்டராக இருக்கா, இவரை விட அவர் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பெட்டராகவே இல்லையே, அதுதான் பெரிய கேள்வி. ஆனால் இப்போ 2.5 கோடி வாக்காளர்கள் எங்ககிட்ட இருக்காங்க, நாங்கள் வந்துருவோம்னு பேசிட்டு இருக்காங்களா, அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான், தண்டோர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக 2.5. எங்கே நீங்கள் வந்து எந்த தேர்தலில் சந்திச்சிங்க, எங்கே இந்த டெஸ்ட்டை எடுத்தீங்க? இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 40, 30%, 38%. நேற்று வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார், இது வந்து 18%, 15 to 18 அப்படிங்கிறார். அப்போ இறங்கிட்டீங்களா நீங்களாவும்? உங்களுக்கு ஏதாவது இந்த இதாக இது எல்லாமே நரேஷன். அவங்களா சொல்கிறாங்க 30% இருக்குது, 32% இருக்குது, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. சரி, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். சிம்பிளான ஒரு கணக்கு. எல்லா வீட்லேயும் விஜய் ரசிகர் இருக்காங்களா? எல்லா வீட்லேயும் விஜய் ரசிகர் இருக்காங்களா? சிவகார்த்திகேயன் ரசிகர் இருக்க மாட்டாரா? கமலஹாசன் ரசிகர் இருக்க மாட்டாரா? ரஜினிகாந்த் ரசிகர் இருக்க மாட்டாரா? அஜித் ரசிகர் இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ரசிகர் விஜய் ஓட் பண்ண மாட்டான். அஜித் ரசிகர் விஜய் ஓட் பண்ண மாட்டான். ரஜினி ரசிகர் சுத்தமாக போடவே மாட்டான். அப்போ எல்லா வீட்லேயுமே விஜய் ரசிகரா? இந்த கணக்கே தப்பான கணக்கு. இது தப்பு கணக்கு. அது 40%, 30%. இதில் ஒன்று ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள், பாஜக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள், பாஜக ஆதரவாளர்கள்லாம் விஜய் 30% சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க கணக்கு என்னன்னா திமுகவோட பிரிக்க போறாரு அவரு, அப்போ அதிமுக பாஜக ஈஸியாக வந்துடும். நடந்தது தலைகள் நடந்த பிறகு இப்போ அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பாஜக காங்கிரஸ் இருந்தாலும் விசிகா டிவிகேவுடைய ஒரு நபராக இருக்கிறார். அவர் சொல்றாரு ஒரு 18% எங்கள்கிட்ட இருக்கு, 15 to 18% இருக்கிறார். அப்போ 30% ஆதரவு சொன்னது என்னாச்சு? 40% செங்கோட்டையன் சொன்னது என்னாச்சு? அப்போ உங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு வரும். 15% நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? விஜயே ஒரு தொகுதியில் நிற்கிறார், விருகம்பாக்கமா விருதாச்சலமா இந்த இல்லை வர்ற தொகுதியில் நிற்கிறாரு. 15% விஜய் நிற்கிறதுக்காக 20% வாங்குறாரு. 20% வாங்கி அவர் ஜெயிச்சிட முடியுமா? குறைந்தபட்சம் 35% வேணும். சரி, 4 பிரிஞ்சா கூட 30% வேணும். நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அப்போ இது ஓட் ஸ்பாய்லராகத்தான் விஜய் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மாற்று யாரும் இல்லை. திமுக கூட்டணிக்கு மாற்றாக இன்னொரு கூட்டணி இல்லை. அதிமுக முழுவதும் பாஜக முழுவதுமாக மாறிடுச்சு. அவங்க மாநில உரிமைகள் பெரியார் அண்ணாங்கிற பேருக்கு தான் வச்சிருக்காங்களோ ஒழிய அவங்க சுத்தமாக மாறிட்டாங்க. அதிமுக பாஜக ஒன்று தான். எப்படி ஒரு அணி இருக்கிற மாதிரி, மாணவர் அணி, இளைஞர் அணி இருக்கிற மாதிரி பாஜகவின் ஒரு அணி தான் அதிமுக. அவங்க என்ன சொன்னாலும் வரவேற்பாங்க, அது ஓகே. சரி, அதை விட நீங்கள் பெட்டராக வந்து விஜய் எதுக்குறாரு, ஒன்றிய அரசு எதுக்குறாரு, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாரு, பாஜக நோக்கி கேள்வி கேட்குறாரு, முன்னாடி ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்குறாரு, திமுக நோக்கி கேள்வி கேட்குறாரு. எல்லாமே தப்பு, நான் தான் சரி, நான் மாற்றத்தை கொண்டு வந்துறேன் என்ற எனக்கு வாக்களிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் யாரையுமே விமர்சனம் பண்ணுறது இல்லையா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் நடந்த எந்த இதை பற்றி விமர்சனம் பண்ணுறது இல்லையா? உங்கள் கூட கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன பிறகு விமர்சனம் பண்ணுறீங்க. ஊழல் கட்சிக்கிறது உங்க கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறப்ப உங்களுக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிங்க, அவர் கொடியை வச்சாரு, ஒரு பிரம்மாண்டமான கட்சி வர போதுனாரு, உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க. அப்போயெல்லாம் பேசாமல் இருக்கீங்க சைலண்டாக. ஆனால் கூட்டணிக்கு உங்களுக்கு இல்லை, பாஜக வர்றது வேணான்னு சொன்ன பிறகு ஊழல் கட்சின்னு விமர்சனம் பண்ணுறீங்க. அந்த ஊழல் கட்சியிலிருந்து வந்த ஆட்களை சேர்த்துக்குருவீங்க. இனியும் அவங்களை ஆட்சிக்குது. எடப்பாடி செங்கோட்டையனை சேர்த்துக்குருவீங்க, ஜேசிடி பிரபான்னு சேர்த்துக்குருவீங்க. அந்த 13 பேர் காக்கா குருவிக்கு சுட்ட மாதிரி சுட்டாங்க தூத்துக்குடியில். அப்போ நீ தானே அமைச்சர்.
சரி பட்ஜெட்டை பற்றி கேட்குறாங்க, அது எங்களுக்கு தெரியாதுன்றாப்புல. செங்கோட்டையன் மூத்த அமைச்சர், 50 வருஷம் அரசியல் இருக்காரு, பட்ஜெட்டை பற்றி கேட்கணும்னு தெரியாதுன்றாரு. இவர் எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பட்ஜெட் போடுவார்? ஏங்க ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு போட வேண்டிய நிதியெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்குங்க, தமிழ்நாட்டுடைய வஞ்சிக்குது, தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட எந்த அறிவுமே இல்லைன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க செங்கோட்டையன். சரி சீனியர் அமைச்சராக இருந்தவர், அரசியல் தெரிஞ்சவர், கொஞ்சம் விவரமாக இருப்பாருன்னு போய் அவங்கள்ட்ட மைக்கை நீட்டிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்றாரு. இந்த ஆட்கள் ஊழல் கட்சியிலிருந்து வர ஆட்கள் தான் நிறைய வச்சிருக்கீங்க. அங்கே பாஜக செய்யக்கூடிய அதே வாஷிங் மிஷின் அரசியல் நீங்களும் செய்கிறீங்களா? ஒரு கட்சியில் ஊழல் செஞ்சு சம்பாரிச்சு கோடி கோடியாக வீடு வாசல்லாம் வாங்கிட்டு அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்தவனே புண்ணியர் ஆயிடுவாரா? ஜேசிடி பிரபாகரன் சேர்த்துருக்கீங்க, கூப்பா கிருஷ்ணன் சேர்த்துருக்கீங்க, செங்கோட்டையனை சேர்த்துருக்கீங்க, எல்லாம் அங்கேருந்து வந்த ஆட்கள் தான். பெரும்பாலும் அதிமுக ஆட்கள் தான் அவங்கள்ட்ட வர்றாங்க. அப்போ அதிமுக ஆட்கள் கட்சியில் ஊழலாக இருந்தவங்களும் தெரியாது அவங்களுக்கு. அப்போ இதுவே ஒரு தெளிவில்லாத அரசியல், ஒரு ஓட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஓட் ஸ்பாயிலர் தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் வருது. இவர் மாற்று கிடையாது, இவர் ஒரு ஓட் ஸ்பாயிலர் தான். இப்போ அந்த தாவேக்கா கட்சியில பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், மேடை போட்டு இலவச பேருந்தெல்லாம் பயன்படுத்தாதீங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரப்போற தேர்தலில் அவங்க வாக்குறுதிகள் எப்படி இருக்க போகுது, ஒரு ஐடியா? இல்லை ஐடியானா எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்குது. இலவசங்களை வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இலவசங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் வந்து அது வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீமாக தான் இருக்குது, வளர்ச்சி திட்டங்களாக தான் இருக்குது. சும்மா இலவசமாக கொடுத்துட்டு சாப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லு. படிக்கிறதுக்கு இலவசம் கொடுக்குறாங்க, வேலைக்கு போகிற பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பொருளாதாரம் மிச்சமாகும். மகளிருக்கான வந்து உரிமை தொகை, வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அப்பா அம்மா குழந்தை இல்லை, அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ட்ராப் அவுட்டை குறைக்கிறதுக்காக கல்லூரி மாணவருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் தான். இதை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்களா உங்களுக்கு செட் பேக்காக தானே ஆகும். அப்போ இதை அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, இதை டச் பண்ண மாட்டாங்க. இதோட இங்கே வந்து பவர்ஃபுல்லான ஸ்கீமாக இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அதே அதிமுக மாதிரியே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதிமுக இருந்து கொஞ்சம், திமுக இருந்து கொஞ்சம், நாம் தமிழர் இருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா தேர்தல் அறிக்கையும் பார்ப்பாங்க. ஒன்றும் அதனால அறிக்கையை ரிலீஸ் பண்ணல, எல்லாம் வரட்டும், எல்லாத்துலையும் கொஞ்சம் இதுல கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வெற்றி நம்மதே நாளை நம்மதே வெற்றி நிச்சயம் அப்படின்னு இடையில 2 வார்த்தையை சேர்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க ஒழிய பெருசாக அவர்களுக்கு சிந்திச்சு தமிழ்நாட்டினுடைய லாங் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப தூரம் தொலைநோக்கு பார்வையோடு பண்ணக்கூடிய திட்டங்களோ அறிக்கைகளோ அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்களா, அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதிமுக தேர்தல் அறிக்கை திமுகவுடைய காப்பி, வேற என்ன சொல்கிறது, திமுகவுடைய காப்பி. நான் 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், நான் 4000 ரூபா கொடுக்குறேன். இது என்ன அது? நீங்கள் முதல்ல இதே 1000 ரூபாய் நீ தானே கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இதே எடப்பாடி பழனிசாமி தான் 1000 ரூபா தேர்தல் அறிக்கை கொடுக்க முடியாது, சாத்தியமே இல்லை, நீங்களே சாத்தியமே இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்களே 1000 ரூபா, அது பெரிய அளவில் பெரிய ஒர்க் அவுட் ஆகுதே. இதை காப்பி பண்ணி தானே பாஜக எல்லா மாநிலத்தையும் கொண்டு போகுது. அப்போ அதை 2000 ஆக்குறேன்றார். 2000 என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கான பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக கடன் இல்லா வட்டி இல்லா கடன் கொடுக்குறோங்கிறார். வட்டி இல்லா கடன். அதைத்தான் கலைஞர் நினைக்கப்பட்டு விட்டாரே மகளிர் சுய உதவி குழு. மகளிர் சுய உதவி குழுக்கிறது வந்து பல வருஷமாக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கொண்டுச்சு. அதில் ஜாதி மதங்கள்லாம் கிடையாது. வேலை தொழில் தொடங்கக்கூடிய குழு நடத்தக்கூடிய பெண்களுக்கு வட்டி இல்லாமல் தான் பெரும்பாலும் கொடுக்குறாங்க. அப்போ அதையும் வந்து இவர் மாற்றி என்ன பண்ணுறாருன்னா சிறுபான்மை ஓட்டை வாங்குறாராம். நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? சிஏக்கு ஆதரிச்சு கையெழுத்து போட்டு சிஏக்கு போராட்டம் மூலமாக வழக்கு போட்டு விழுதுக்கு போட்டிங்களே, பாஜக செஞ்ச அதே கொடுமை தானே தமிழ்நாட்டில் நீங்கள் செஞ்சீங்க. அப்போ சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? கூட்டத்தில் நின்றவனா வழக்கு போட்டார். இவர் ஸ்கூல் படிச்சிருந்த மாதிரி வழக்கு போட்டார், காலேஜ் படிச்சிருந்த வழக்கு போட்டார். எதுக்கு வழக்கு போட்டார்? சிஏ போராட்டத்தில் கூட இருந்ததுக்காக, நடந்து போனதுக்காக, கூட்டத்தில் நின்றதுக்காக வளர்ச்சி வழக்கு போட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆயிரக்கணக்கான வழக்குகளை போட்டு வச்சிருந்தார். நீங்கள் உங்கள் பேச்சு யார் நம்புவா? நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு யார் நம்புவா? அப்போ திமுகவுடைய திட்டங்களை காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் சில வார்த்தைகளை முன்ன பின்ன எரேசர் வச்சு அழிச்சிட்டு இவர் அதை சேர்த்துக்கிட்டு ஒரு அறிக்கையாக கொடுக்குறாரு. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க, வருஷத்துக்கு 12000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுகுது. மக்களை தேடி மருத்துவம், வயதான பெண்களுக்கான மருத்துவம் வீட்டுக்கே போகுது. மிகப்பெரிய ஒரு மக்களை தேடி ரேஷன், வயதான 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஸ்கீம்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வந்து செய்ய போகிறீங்க? எல்லா வகையான திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு, தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் கூட தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கீம்ஸ் போகுது, எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே போகுது. அப்போ நீங்கள் வந்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இது வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாரு. மொத்தமாக போனால் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணார். யாருமே இதை பற்றி விவாதிக்கவே இல்லை. ஏதாவது பரபரப்பாக போச்சாலும் ஒன்றும் கிடையாது. சும்மா நீங்கள் அங்கே இருக்கிறது அப்படி திருப்பி பண்ணுறீங்க
அப்படிங்கிற மாதிரி தான் போகிறோம். அது பெருசாக எஃபெக்ட் இல்லை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார்.